கடந்த வாரம் தமிழகத்தில் கொடுமையான 3 அத்துமீறல்கள் அரங்கேறியது. திமுகவின் கூட்டணி கட்சியான மனிதநேய மக்கள் கட்சியைச் சேர்ந்த தலைவரான தாம்பரம் யாக்கூப் பொது மேடையிலேயே மிக தைரியமாக பாஜகவின் மூத்த தலைவரான திரு எச் ராஜா அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்தார். தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு நான் ஒன்று சொல்லுகின்றேன். எச் ராஜாவுக்கு 2 மணி நேரம் நீங்கள் பாதுகாப்பை விலக்கிக் கொண்டு என்று சொன்னால் அவர் எந்த மீடியாவுக்கும் பேட்டி கொடுக்க மாட்டார். அவர் எங்கே கொடுத்தாரோ அதேதான் இறுதியாக இருக்கும். எச் ராஜா அவர்களே, நாட்டில் எங்கும் நீங்கள் நடமாட முடியாது. திமுக மற்றும் திக ஆகிய கட்சிகளின் ஆதரவு பேச்சாளரான ஓவியா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரை மிக கொச்சையாக தகாத வார்த்தைகளால் விமர்சித்தார். தேவேந்திர குல வேளாளருங்கிறதுக்கும் பாப்பானுக்கு வப்பாட்டி மகன் தான் அர்த்தம். தேவேந்திர குல வேளாளருங்கிறதுக்கும் பாப்பானுக்கு வப்பாட்டி மகன் தான் அர்த்தம். பிற மத பாடல்களை பக்தியோடு பாடும் நீலம் அமைப்பை சார்ந்த இசைவாணி என்பவர் கோடான கோடி பக்தர்கள் சபரிமலைக்கு மாலை போட்டு விரதம் இருக்கும் இந்த வேளையில் சுவாமி ஐயப்பனை இழிவுபடுத்தும் விதமாக ஒரு பாடலை பாடியுள்ளார். ஐயம் சாரி ஐயப்பா, நான் உள்ள வந்தா என்னப்பா, பயங்காட்டி அடக்கி வைக்க பழைய கால இல்ல. சமூக வலைதளங்களில் திமுகவையோ அல்லது பட்டத்து இளவரசர் உதயநிதியையோ விமர்சித்து ஒரு வார்த்தை பேசினால் கூட ஏவல் துறையை வைத்து கைது செய்து அவர் மீது குண்டர் சட்டம் வரை பாய செய்யும் இந்த திமுக அரசு தாம்பரம் யாக்கூப், ஓவியா, இசைவாணி போன்றோர் பொது மேடையிலேயே இவ்வாறு எல்லைகள் கடந்து பேசியும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது கடுமையான கண்டனத்திற்குரியது. தமிழகத்தில் அச்சம் நிலவ வேண்டும், சமூகத்தில் பிரிவினையை உண்டாக்க வேண்டும் என்ற நோக்கோடு வெளிப்படையாக இவ்வாறு வன்மத்தை உமிழ்பவர்களை காப்பாற்றுகிறதா இந்த இந்து விரோத திமுக அரசு? துருப்பிடித்த இரும்பு கரத்திற்கு சொந்தக்காரரான முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, உங்கள் ஆட்சியில் நடக்கும் கொடுமைகளையெல்லாம் மக்கள் கவனிக்கவில்லை என்று ஆணவம் கொள்ளாதீர்கள். உங்களின் திறனற்ற ஆட்சிக்கான தங்களின் கண்டனங்களை தமிழக மக்கள் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தெரிவிப்பார்கள் என்பது உறுதி.